குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஸ்போக்கன் அரபிக்கில் நல்ல ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறது. சரியா? அதான் அரபிக் சென்டென்ஸ் வந்து சாதாரண ஒரு சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறது. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. சரியா? எப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து ஆர் யூ, இஸ் திஸ், டூ யூ, டிட் யூ, கேன் யூ, அந்த மாதிரி சென்டென்ஸ், அந்த மாதிரி வேர்டு போட்டு எப்படி நம்ம ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறோமோ அதே போல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ யூ கேன் டூ திஸ்ன்னு சொன்னால் உன்னால் இதை செய்ய முடியும், அதானே? உன்னால் இதை செய்ய முடியுமாங்கிறதுக்கு நம்ம எப்படி கேட்போம்? கேன் யூ டூ திஸ் அப்படி கேட்போம்ல, அதே போல் தான். சரியா? அதே போல் கொஞ்சம் அரபிக் சென்டென்ஸை சாதாரண நார்மல் சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். சரியா? அதான் ஆர் யூ, இஸ் திஸ், டூ யூ, டிட் யூ, கேன் யூ, அந்த மாதிரி உள்ள இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறோமோ அதே போல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அதில் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவள் என் சகோதரின்னு சொல்லணும். சரியா? அவள் என் சகோதரி, ஷீ இஸ் மை சிஸ்டர். இப்போ இது சாதாரண ஒரு சென்டென்ஸ், அப்படி தானே? அவள் என் சகோதரி, ஷீ இஸ் மை சிஸ்டர், ஓ மேரி பஹின் ஹை. சரியா? ஓ மேரி பஹின் ஹை, ஷீ இஸ் மை சிஸ்டர், அவள் என் சகோதரி. இதுக்கு என்ன அரபிக்? ஹியா உக்தி. சரியா? அப்போது ஹியா உக்தின்னு சொன்னால் ஷீ இஸ் மை சிஸ்டர், அவள் என் சகோதரி, ஓ மேரி பஹின் ஹை. அதான் ஹியான்னு சொன்னால் ஷீ, உக்தின்னு சொன்னால் சிஸ்டர், மை சிஸ்டர். அதான் உக்தின்னு சொன்னால் சிஸ்டர், உக்தின்னு சொன்னால் மை சிஸ்டர். அப்போ ஹியா ஷீ, உக்தி மை சிஸ்டர், அப்போ ஷீ இஸ் மை சிஸ்டர். சரியா? ஒரு இஸ் மட்டும் இடையில் சேர்த்து ஷீ இஸ் மை சிஸ்டர்னு சொல்கிறோம். சரியா? ஓ மேரி பஹின் ஹை, அவள் என் சகோதரி, ஹியா உக்தி. இப்போ இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா, அவள் உன் சகோதரியா, அவள் உன் சகோதரியா, இஸ் ஷி யுவர் சிஸ்டர், இஸ் ஷி யுவர் சிஸ்டர், கியா ஓ துமாரி பெஹின் ஹை, இஸ் ஷி யுவர் சிஸ்டர், அவள் உன் சகோதரியா. இதை எப்படி நம்ம அரபிக்கில் இப்போ மாற்ற போகிறோம்? அதான் ஹியா உக்திங்கிற வேர்டை, அதான் ஷீ இஸ் மை சிஸ்டருங்கிறத இஸ் ஷி யுவர் சிஸ்டர் அந்த மாதிரி மாற்ற போகிறோம். சரியா? அப்போ அதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் போடுறோம் பாருங்கள். ஹியா உக்திக், ஹியா உக்திக். இப்போ அதில் வந்து உக்தின்னு சொன்னோம், மை சிஸ்டர். சரியா? இப்போ இதில் உக்திக் யுவர் சிஸ்டர். சரியா? அப்போது ஹியான்னு சொன்னால் ஷீ, உக்திக்குன்னா யுவர் சிஸ்டர். சாதாரண நார்மலாக பார்த்தோம்னா ஹியா உக்திக்குன்னு சொன்னால் ஷீ இஸ் யுவர் சிஸ்டர் தான். ஆனால் அந்த லாஸ்ட்டில் அந்த கொஸ்டின் வந்ததுனால அது வந்து கொஸ்டின் வேர்டாக மாறுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதை சொல்லும் போது நம்ம கொஸ்டின் ஸ்டைல்லே சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஹியா உக்திக், ஹியா உக்திக், இஸ் ஷி யுவர் சிஸ்டர். கரெக்டாக? ஹியா உக்திக், இஸ் ஷி யுவர் சிஸ்டர், அவள் உன் சகோதரியா, கியா ஓ துமாரி பெஹின் ஹை. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்ன சொல்கிறோம்னா, நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லணும். சரியா? நான் இன்று சந்தோஷமாக இருக்கேன். சரியா? ஐ எம் ஹாப்பி டுடே, மே ஆஜ் குஷ் ஹூம். சரியா? மே ஆஜ் குஷ் ஹூம், ஐ எம் ஹாப்பி டுடே, நான் இன்று சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு என்ன அரபிக்? அனா ஃபர்ஹான் அல்யோம், அனா ஃபர்ஹான் அல்யோம், அனா ஐ ஃபர்ஹான் ஹாப்பி அல்யோம் டுடே. கரெக்டாக? அப்போ அனா ஃபர்ஹான் அல்யோம்னு சொன்னால் ஐ எம் ஹாப்பி டுடே, மே ஆஜ் குஷ் ஹூம், நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன். சரியா? இதை இப்போ கொஸ்டின் சென்டென்ஸாக நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா, இன்று நீ சந்தோஷமாக இருக்கியா, இன்று நீ சந்தோஷமாக இருக்கியா. அதான் நான் இன்று சந்தோஷமாக இருக்கேன்னதை இன்று நீ சந்தோஷமாக இருக்கியா, ஆர் யூ ஹாப்பி டுடே, கியா தும் ஆஜ் குஷ் ஹே, கியா தும் ஆஜ் குஷ் ஹே, ஆர் யூ ஹாப்பி டுடே, இன்று நீ சந்தோஷமாக இருக்கியா, அப்படி மாற்ற போகிறோம். சரியா? நல்லா கொஞ்சிக்கோங்க. முதல்ல வந்து என்ன போட்டோம்? அனா ஃபர்ஹான் அல்யோம்னு போட்டோம். இப்போ நம்ம எப்படி மாற்றுறோம்னா, அதை இன்த ஃபர்ஹான் அல்யோம், இன்த ஃபர்ஹான் அல்யோம். ஃபர்ஹான் அல்யோம் சேம் தான். அந்த ஃபஸ்ட்டில் அனான்னு வரக்கூடியது இதில் இன்தன்னு போட்டாச்சு. சரியா? அப்போ இன்தன்னா யூ, ஃபர்ஹான் ஹாப்பி அல்யோம் டுடே. சரியா? இன்த யூ, ஃபர்ஹான் ஹாப்பி அல்யோம் டுடே. அப்போ இதை கொஸ்டின் ஸ்டைலில் நம்ம மாற்றும்போது லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் போடும்போது, இன்த ஃபர்ஹான் அல்யோம், ஆர் யூ ஹாப்பி டுடே, கியா தும் ஆஜ் குஷ் ஹே, இன்று நீ சந்தோஷமாக இருக்கியா. சரியா? இன்த ஃபர்ஹான் அல்யோம். ஓகே, புரிஞ்சுதா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நான் ஒரு டிரைவர்னு சொல்லணும். சரியா? நான் ஒரு டிரைவர், ஐ எம் ஏ டிரைவர், மே டிரைவர் ஹூம், மே டிரைவர் ஹூம், ஐ எம் ஏ டிரைவர், நான் ஒரு டிரைவர். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? அனா சாயிக். சரியா? அனா சாயிக், அனா ஐ சாயிக் டிரைவர். அப்போ அனா சாயிக்னு சொன்னால் ஐ எம் ஏ டிரைவர், மே டிரைவர் ஹூம், நான் ஒரு டிரைவர். இல்லை அனா சவாக்குன்னு கூட சொல்லலாம். சாயிக்குங்க அதே போல் சேம் ஒரே என்ன ஒரு வேர்டு இருக்குது அரபிக்கில், சவாக். அப்போ அனா சவாக்குன்னு சொல்லலாம், இல்லைனா அனா சாயிக். ஓகே? அப்போ அனா சாயிக்னு சொன்னால் நான் ஒரு டிரைவர், ஐ எம் ஏ டிரைவர், மே டிரைவர் ஹூம்.
இதை இப்போ எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னா, நீ டிரைவரா, ஆர் யூ ஏ டிரைவர், क्या तुम ड्राइवर है, क्या तुम ड्राइवर है, ஆர் யூ ஏ டிரைவர், நீ டிரைவரா, இது எப்படி நம்ம அரபிக்கில் மாற்றுறோம். சரியா? இந்த சாயிக் இப்போ சாதாரண நம்ம இந்த சாயிக்னு சொன்னால் யூஆர் ஏ டிரைவர் தான் மீனிங் வருது. ஆனால் லாஸ்ட்டில் கொஸ்டின் போட்டதுனால அதுக்கு மீனிங் என்னென்னா ஆர் யூ ஏ டிரைவர். சரியா? இந்த சாயிக் ஆர் யூ ஏ டிரைவர். ஓகே, இந்தனா யூ, சாயிக்னா டிரைவர். ஓகே, அப்போ இந்த சாயிக்னு சொன்னால் ஆர் யூ ஏ டிரைவர், நீ டிரைவரா, क्या तुम ड्राइवर है. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தது என்ன தெரியுமா, நான் இப்போது பிஸியாக இருக்கேன்னு சொல்லணும். சரியா? நான் இப்போது பிஸியாக இருக்கேன், ஐ எம் பிஸி நோ, मैं अभी बिजी हूँ, मैं अभी बिजी हूँ, आई एम बिजी नो, நான் இப்போ பிஸியாக இருக்கேன். இதுக்கு என்ன அரபிக், ஆனா மஷ்கூல் அல்ஹீன். சரியா? ஆனா மஷ்கூல் அல்ஹீன். அப்போ ஆனா மஷ்கூல் அல்ஹீன்னு சொன்னால் ஆனா ஐ மஷ்கூல்னா பிஸி, அல்ஹீன்னா நவ். சரியா? ஆனா ஐ மஷ்கூல் பிஸி அல்ஹீன் நவ். அப்போ ஆனா மஷ்கூல் அல்ஹீன்னு சொன்னால் ஐ எம் பிஸி நவ், நான் இப்போது பிஸியாக இருக்கேன், மே அபி பிஸி ஹூ. இதை நம்ம இப்போ எப்படி மாற்ற போகிறோம்னா, இப்போ இது நம்ம போட்டது வந்து நான் இப்போ பிஸியாக இருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி மாற்ற போகிறோம்னா, நீ இப்போ பிஸியாக இருக்கியா, நீ இப்போ பிஸியாக இருக்கியா, ஆர் யூ பிஸி நவ், क्या तुम अभी बिजी है, क्या तुम अभी बिजी है, आर यू बिजी नव, நீ இப்போ பிஸியாக இருக்கியா. இது எப்படி அரபிக்கில் போடுறோம். சரியா? முதல்ல என்ன போட்டோம், ஆனால் மஷ்கூல் அல்ஹீன், அப்படி தானே. இப்போ எப்படி போடுறோம் பாருங்கள், இந்த மஷ்கூல் அல்ஹீன், அந்த மஷ்கூல் அல்ஹீன் சேம் தான் வருது, அனாங்கிற இடத்துல இந்த வருது. அதே போல் லாஸ்ட்டில் கொஸ்டின் வருது, கவனிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் தான் ஆர்யூன்னு மாற்றுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த மஷ்கூல் அல்ஹீன், இந்த மஷ்கூல் அல்ஹீன், இந்த யூ மஷ்கூல் பிஸி அல்ஹீன் நவ். கொஸ்டின் வந்ததுனால ஆர் யூ பிஸி நவ், क्या तुम अभी बिजी है, நீ இப்போ பிஸியாக இருக்கியா, இந்த மஷ்கூல் அல்ஹீன். ஓகே, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, என்கிட்ட கார் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என்கிட்ட கார் இருக்குது, ஐ ஹேவ் ஏ கார், मेरे पास गाड़ी है, मेरे पास गाड़ी है, ஐ ஹேவ் ஏ கார், என்கிட்ட கார் இருக்குது. இதுக்கு என்ன அரபிக், அந்தி சையாரா, அந்தி சையாரா, அந்தி ஐ ஹேவ் சையாரா கார். அப்போ அந்தி சையாரான்னு சொன்னால் ஐ ஹேவ் ஏ கார், मेरे पास गाड़ी है, என்கிட்ட கார் இருக்குது. கரெக்டாக? இதை கொஸ்டின் வேர்டாக சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னா, என்கிட்ட கார் இருக்குங்கிறத உங்ககிட்ட கார் இருக்கா, உங்ககிட்ட கார் இருக்கா, डू यू हैव ए कार, क्या तुम्हारे पास गाड़ी है, क्या तुम्हारे पास गाड़ी है, डू यू हैव ए कार, உங்ககிட்ட கார் இருக்கா. இது எப்படி அரபிக்கில் மாற்றுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்தி சையாரான்னு போட்டோம் முதல்ல, அதான் ஐ ஹேவ் ஏ காருங்க. இப்போ என்ன போட போகிறோம்னா, அந்த சையாரா, அந்த சையாரா. இப்போ சாதாரணமாக அந்த சையாரான்னு சொன்னால் யூ ஹேவ் ஏ கார், ஆனால் கொஸ்டின் வந்ததுனால டூ யூ ஹேவ் ஏ கார். கரெக்டாக? அந்தக்குனா யூ ஹேவ், சையாரானா கார். அப்போ அந்த சையாரான்னு சொன்னால் டூ யூ ஹேவ் ஏ கார், क्या तुम्हारे पास गाड़ी है, உங்ககிட்ட கார் இருக்கா, அந்த சையாரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை கேட்கும்போது அந்த கொஸ்டின் ஸ்டைல்லே அந்த சென்டென்ஸ் நம்ம பேசணும். கரெக்டாக? சும்மா அந்த சையாரான்னு சொல்லக்கூடாது, அந்த சையாரா. ஓகே, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, நான் என் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லணும். சரியா? நான் என் வேலையை முடிச்சிட்டேன், ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க், மே அப்னா காம் கலாஸ் கியா, मैंने अपना काम खलास किया, आई फिनिश्ड माई वर्क, நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இதுக்கு என்ன அரபிக், ஆனா கலாஸ்த் சுகலி, ஆனா கலாஸ்த் சுகலி. ஓகே, ஆனா ஐ கலாஸ்த் ஃபினிஷ்ட், சுகில்னு சொன்னால் ஒர்க், சுகிலின்னு சொன்னால் மை ஒர்க். ஓகே, அப்போ ஆனா கலாஸ்த், ஆனா ஐ கலாஸ்த் ஃபினிஷ்ட், சுகிலி மை ஒர்க். அப்போ ஆனா கலாஸ்த் சுகிலின்னு சொன்னால் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க், நான் என் வேலையை முடிச்சிட்டேன், मैंने अपना काम खलास किया. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா, நீ உன் வேலையை முடிச்சிட்டியா, நான் என் வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்ன வேடை இப்போ எப்படி போட போகிறோம், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா, டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், क्या तुमने अपना काम खलास किया, क्या तुमने अपना काम खलास किया, डिड यू फिनिश யுவர் ஒர்க், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா. இது எப்படி அரபிக்கில் போடுறது. சரியா? கலாஸ்து சுகுலக், கலாஸ்து சுகுலக், அதான் கலாஸ்து சுகுலக், அதான் கலாஸ்துன்னு சொன்னால் டிட் யூ ஃபினிஷ், சுகுலக்னு சொன்னால் யுவர் ஒர்க். சரியா? சுகுலின்னு சொன்னால் மை ஒர்க், சுகுலக்னு சொன்னால் யுவர் ஒர்க், அதாவது சுகல் ஒர்க், சுகுலக்னு சொன்னால் யுவர் ஒர்க். சரியா? அப்போ கலாஸ்துன்னு சொன்னால் டிட் யூ ஃபினிஷ், சுகுலக் யுவர் ஒர்க். கரெக்டாக? சும்மா சாதாரணமாக கலாஸ்துன்னு அந்த கொஸ்டின் ஸ்டைலில் கேட்டாலே கலாஸ்த் டிட் யூ ஃபினிஷ், அதான் நீ முடிச்சிட்டியா, அது வெறும் கலாஸ்துன்னு கேட்டாலே போதும். சரியா?
இந்தெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை சரியா. அப்போ கலாஸ்துன்னு சொன்னால் டிட் யூ ஃபினிஷ், சுகலக்னு சொன்னால் யுவர் ஒர்க். அப்போ கலாஸ்து சுகலக்னு சொன்னால் டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா, கியா தும்னே அப்னா காம் கலாஸ் கியா. ஓகே சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்லணும் சரியா. என்னால் இதை செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ். मैं ये काम ये कर सकता हूँ, मैं ये कर सकता हूँ, ஐ கேன் டூ திஸ். என்னால் இதை செய்ய முடியும். இதுக்கு என்ன ஆர்பேக், அக்தர் அஸ்ஸவி ஹாதா, அக்தர் அஸ்ஸவி ஹாதா, அக்தர் ஐ கேன் அஸ்ஸவி டூ ஹாதா திஸ். ஓகே, அக்தர் ஐ கேன் அஸ்ஸவி டூ ஹாதா திஸ். அப்போ ஐ கேன் டூ திஸ் சரியா. மே ஏ கர் சக்தா ஹூம், என்னால் இதை செய்ய முடியும், அக்தர் அஸ்ஸவி ஹாதா. இதை இப்போ நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா, உன்னால் இதை செய்ய முடியுமா சரியா, இதை உன்னால் செய்ய முடியுமா சரியா. கேன் யூ டூ திஸ், क्या तुम ये कर सकता है, क्या तुम ये कर सकता है, கேன் யூ டூ திஸ், இதை உன்னால் செய்ய முடியுமா. இதுக்கு என்ன ஆரம்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் வந்து அக்தர் அஸ்ஸவி ஹாதான்னு போட்டோம். இப்போ இதில் எப்படி போடுறோம்னா, தக்தர் தஸ்ஸவி ஹாதா, தக்தர் தஸ்ஸவி ஹாதா. தக்தர்னு சொன்னால் யூ கேன், தஸ்ஸவி டூ ஹாதா திஸ். அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா யூ கேன் டூ திஸ் தான் வருது. ஆனால் லாஸ்ட்டில் கொஸ்டின் போட்டதுனால கேன் யூ டூ திஸ் சரியா. அப்போ தக்தர் தஸ்ஸவி ஹாதான்னு சொன்னால் கேன் யூ டூ திஸ், தக்தர் யூ கேன், தஸ்ஸவி டூ ஹாதா திஸ். அப்போ கேன் யூ டூ திஸ், தக்தர் தஸ்ஸவி ஹாதா, இதை உன்னால் செய்ய முடியுமா. क्या तुम ये कर सकता है. ஓகே சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, நான் இங்கே வசிக்கிறேன்னு சொல்லணும் சரியா. நான் இங்கே வசிக்கிறேன், ஐ எம் லிவிங் ஹியர். मैं यहाँ रहता हूँ சரியா. मैं यहाँ रहता हूँ, आई एम लिविंग हियर, நான் இங்கே வசிக்கிறேன். இதுக்கு என்ன அரபிக், அனா சாக்கின் ஹினா, அனா சாக்கின் ஹினா, அனா ஐ சாக்கின் லிவிங் ஹினா ஹியர். அப்போ அனா சாக்கின் ஹினான்னு சொன்னால் ஐ எம் லிவிங் ஹியர், मैं यहाँ रहता हूँ, நான் இங்கே வசிக்கிறேன். இதை இப்போ நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா, நீ இங்கே வசிக்கிறியா, நீ இங்கே வசிக்கிறியா, डू यू लिव हियर, क्या तुम यहाँ रहता है, क्या तुम यहाँ रहता है, डू यू लिव हियर, நீ இங்கே வசிக்கிறியா. இது எப்படி ஆரம்பிக்குதுக்கு சரியா. முதல்ல பார்த்தேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, அனசாக்கின் ஹின்னு பார்த்தோம், அதான் ஐ எம் லிவிங் ஹியர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டூ யூ லிவ் ஹியர் சரியா, அதான் நீ இங்கே வசிக்கிறியா. क्या तुम यहाँ रहता है, தஸ்குன் ஹினா, தஸ்குன் ஹினா சரியா. தஸ்குன் யூ லிவ் ஹினா ஹியர் கரெக்டாக. தஸ்குன்னு சொன்னால் யூ லிவ் ஹினா ஹியர். அப்போ கொஸ்டின் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்ததுனால, அப்போ தஸ்குன் ஹினா, டூ யூ லிவ் ஹியர், நீ இங்கே வசிக்கிறியா. क्या तुम यहाँ रहता है கரெக்டாக. ஓகே சரி, இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம இன்றைக்கி பார்த்தது சரியா. எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு சாதாரண ஒரு நார்மல் சென்டென்ஸை கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எதெல்லாம் அரபிக்கில் சரியா, எல்லாம் பார்த்தோம் சரியா. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா. ஓகே பாய்.